ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸில் அடுத்த பார்ட் வந்து ஹெச்டிஐயில் இந்தியாவோட ரேங்கிங் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 134 134வது இடத்துல இருக்குது. ஸோ ஹெச்டிஐ எப்படி கணக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஹெல்த்து, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அண்ட் எஜுகேஷன், ஓகேவா. பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் இந்தியாவோட இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 108 108, ஓகேவா. மொத்தம் வந்து மாநகராட்சிகள் தற்பொழுது தமிழகத்தில் வந்து 25 இருக்குது, ஓகேவா. புதுசாக வந்து 4 வந்து உருவாக்கியிருப்பாங்க: நாமக்கல், திருவண்ணாமலை, காரைக்குடி மற்றும் புதுக்கோட்டை, ஓகேவா. ஸோ மொத்தம் 25 மாநகராட்சிகள். 2024ஆம் ஆண்டிற்கான மகிழ்ச்சியான நாடு பட்டியலில் இந்தியாவோட இடம் பார்த்தோம் அப்படின்னா 126, ஓகேவா. ஸோ தேர்தல் விதிமீறல்கள் பற்றி புகார் அளிப்பதற்காக ஒரு செயலி வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க, சிட்டிசன் விஜில் அப்படிங்கிறது, விஜில் அப்படிங்கிறது, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் எலெக்ஷன் ரிலேட்டடானது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்வீப் அப்படிங்கிற வெப்சைட் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சிஸ்டமேட்டிக் ஓட்டர்ஸ் எலக்ட்ரல் எஜுகேஷன் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா KYC அப்படிங்கிறது, நோ யுவர் கேண்டிடேட் அப்படிங்கிறதும், என்கோர் ஆப் அப்படிங்கிறதும்